ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் வச்சு மோர் மிளகாய் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த மோர் மிளகானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது போடுற சமயத்தில் இதோட விதையெல்லாம் நிறையா போயிடும். அது மட்டும் இல்லாமல் உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் மோர் மிளகாய் எப்படி வீட்டிலையே போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போடுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோர் மிளகாய் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மிளகாவாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக இருக்கிற மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் விதை கம்மியாக இருக்கும், ஆனால் போட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக விதை இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிடலாம். அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்ல வடித்தட்டில் போட்டு வடித்து ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க மிளகாயில் ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி வச்சுட்டு கீறிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கீறிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதை எல்லாமே போயிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நமக்கு அதில் இருக்கிற விதைகள் இருக்கணும், அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இப்போ லைட்டாக மட்டும் கத்தி வச்சுட்டு கீறிக்கோங்க. இல்லாட்டி ஊக்கு அல்லது பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, டூத்பிக், அது வச்சு கூட நீங்கள் குத்தி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதனால் உப்பு காரம் நல்லா இறங்கும், மிளகாவோட காரத்தன்மை வெளியில் போகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கீறிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா மிளகாயையும் நல்லா கீறிட்டு வச்சுருக்கோம். இதை அப்படி ஒரு பிளாஸ்டிக் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிளகாயில் நம்ம காம்பு நீக்கலை, காம்பு அப்படி தான் இருக்குது, அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். காம்பை மட்டும் நீக்காமல் வச்சுக்கோங்க. நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் போடுறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம சாதம் வடித்த அரிசி தண்ணி தான் சேர்க்குறேன், வடித்த தண்ணி. இந்த தண்ணி சேர்த்துக்கிறதுனால நமக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். நமக்கு மிளகாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் செஞ்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த மிளகாய் ஃபுல்லும் உப்பு இந்த வடித்த தண்ணியில் நல்லா ஊறணும். மறுநாள் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்படி விட்டுறாமல் நல்லா குலுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற உப்பு எல்லா மிளகாலையும் சார்ந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை வச்சுட்டு வெறும் மிளகாவை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பகலில் நல்லா வெயிலில் காய வைங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த வடிச்ச தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இதே மாதிரி 2 நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம காய வச்ச மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த காஞ்ச மிளகாயில் சேர்க்குறதுக்காக நான் தயிர் எடுத்திருக்கேன். எப்போதுமே தயிரை டைரெக்டாக மிளகாயில் சேர்த்து காய வைக்கக்கூடாது. அப்படி காய வச்சிட்டிங்கன்னா அந்த தயிர் மிளகாவோட தோலில் அப்படி திட்டாக ஒட்டிட்டு நம்ம வறுக்கும் போதெல்லாம் அப்படியே எண்ணெய்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். எப்போதுமே தயிரை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிருங்க. அடிக்கும் போது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது, மோர் தான் சேர்க்கணும். இப்போ மோர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு. இங்கே மிளகாவும் நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த மோர் தண்ணியை இந்த மிளகாயில் நல்லா ஊற்றி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரையுமே அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மோர் தண்ணியில் ஊறும் போது நல்லாவே இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெரியாது, நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மோர் தண்ணியில் ஊற வைக்கிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தூள் உப்பு மட்டும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மோர் தண்ணியில் மிளகாய் நைட்டு ஃபுல்லாக ஊறணும், பகல் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காயணும். இதே மாதிரி 2 நாள் மட்டும் காஞ்சா போதும், உங்களுக்கு மிளகாய் நல்ல சூப்பரான ஒரு மிளகாய் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஈரமே இல்லாத ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் மோர் மிளகாய் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.